ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பொம்மிஸ் விளாக். இந்த விளாகில் வந்து எங்கள் வீட்டோட கிரகப்பிரவேச வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் எங்கள் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் டிசைன்ஸு, கலர்ஸு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கிரகப்பிரவேசம் வந்து 6/3/2026 வெள்ளிக்கிழமை தான் வந்து கிரகப்பிரவேசம் முடிவு பண்ணியிருந்தோம். அதே மாதிரியே கிரகப்பிரவேசம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப முக்கியமான கோல்டன் பர்சன்ஸை மட்டும்தான் நாங்கள் கூப்பிட்டு கிரகப்பிரவேசம் பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்கள் 8 இயர்ஸ்க்கு முன்னாடியே கீழ் வீடு வந்து கட்டி பாப்பாங்களுக்காக காது குத்தி பால் காய்ச்சி வச்சு ரொம்ப சந்தோஷமாக வந்து நிறைய பேர்த்த கூப்பிட்டு தான் நாங்கள் பால் காய்ச்சி வச்சுருந்தோம். அதனால் இப்போ வந்து ரொம்ப முக்கியமானவங்களை மட்டும்தான் கூப்பிட்டு கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்கோம். அதுக்காக வேலை தான் இப்போ போயிட்டுருக்குது. குட்டீஸுகள்லாம் வந்து 5 வகையான பொருள்கள் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு போனாங்க. நாங்கள் கேண்டிலு, சாமி படம் இதெல்லாம் கொண்டு போய் வச்சு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த அரேஞ்ச் பண்ணும்போது டைம் பார்த்திங்க அப்படின்னா 6:30 ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அங்கே முன்னாடி நாங்கள் என்னென்ன பொருள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பால் காய்ச்சறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். இப்போ ஃபைனல் மூமெண்ட்டில் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, கேஸில் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கேஸில் தான் வைக்கலாம், பால் காய்ச்சலாம் அப்படின்ட்டு இருந்தோம். வேண்டாம், ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற செங்கலை எடுத்து வச்சு அடுப்பு ரெடி பண்ணி நம்ம வந்து வீட்டில் இருக்கிற விறகை வச்சு பால் காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வந்த கோல்டன் பர்சன்ஸ் தான் வந்து எனக்கு ஒன்றா வந்து எடுத்து கொடுத்து சீக்கிரமாக பால் காய்ச்சறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்கள், அந்த கோல்டன் பர்சன்ஸ் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு வேலையை எடுத்துக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சீக்கிரமாக நம்ம 6:30 ஆயிடுச்சு, 7 o'clock பால் பொங்கணும் அப்படின்னு சொல்லி வேகமாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது வந்து நாங்கள் 3 பேர் சேர்ந்து எடுத்து பால் பாத்திரம் அடுப்பில் வச்சோம். பால் பொங்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வேகமாக வந்து அடுப்பு வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த முக்கியமான மகிழ்ச்சியான நேரம் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த ஒவ்வொரு தருணத்தையும் ஒவ்வொருத்தரும் மறக்கவே முடியாதுங்க, இந்த கோல்டன் மூமெண்ட்ஸை. இப்போ பால் காய்ச்சி ரெடி ஆயாச்சு, அடுப்பு நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. பால் பொங்குற நேரமும் ஆயிடுச்சு. எங்கடா 7 o'clock மீறிடுமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துட்டு இருந்தோம். ஆனால் ஒரு 10 minutesல 6:50க்கெல்லாம் வந்து பால் பொங்கிருச்சு. மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக நிறைவாக இருந்துச்சு. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வச்ச பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹோம். அந்த ஹாப்பி ஹோமில் எப்பயுமே சந்தோஷம் நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லி தான் ஹாப்பி ஹோம்னு பேர் வச்சுருக்கோம். இந்த நேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த பாலெல்லாம் எல்லாத்துக்கும் கொண்டு போய் குடிச்சிட்டு குட்டீஸுக்கு எல்லாருமே ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு பக்கம் பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ நான், எங்கள் அத்தை பொண்ணு 3 பேர் தான் வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தோம். அந்த பொங்கல் ரெடி ஆனதுமே திரும்ப கொண்டு போய் வெளியே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. சரி, சின்னதாக ஒரு வீடை வந்து ஒரு கிளிக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கிளிக்கு நாங்கள் எடுத்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஃபுல் ஹோம் டூர் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ வேணும், ஃபுல் ஹோம் டூர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு சின்ன ப்ரேயர் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதுக்கு சர்ச்சிலேருந்து வந்து ரிப்பன் கட் பண்ணி ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க. ப்ரேயர் முடிஞ்ச உடனே மார்னிங் 8 o'clockலாம் வந்து காலையில் டிஃபன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். காலையில் டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்டு, ஒரு காஃபி, ஒரு வாழைப்பழம், இட்லி, பூரி, பொங்கல், ஒரு ஊத்தாப்பம், இதுதான் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் மீல்ஸு, வடை பாயசத்தோட ஃபுல் மீல்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். எல்லாமே கேட்ரிங் சர்வீஸ்லேருந்து தான் வந்து நாங்கள் ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். 10 o'clockல சாப்பிட்டு நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மேலே உட்காந்து பேசிட்டு வரவங்களுக்கெல்லாம் வீடெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு ஜாலியாக இருந்தோம். இதை வந்து மறக்கவே முடியாதுங்க. எங்கள் ஹாப்பி ஹோமில் நடந்த ஃபங்க்ஷனை வந்து மறக்கவே முடியாது. அதை தான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மதியானம் ஃபுட்டு வந்துருச்சு. ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்துக்கும் நாங்கள் சந்தோஷமாக ஷேர் பண்ணி எல்லோரும் சிரித்து பேசிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா முக்கியமான கோல்டன் பர்சன் தானே, சந்தோஷம் அங்கே இல்லாமல் இருக்குமா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ ஹோம் டூரில் பார்க்கலாம்.